செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டதுனால கரூர் தொகுதியுடைய வேட்பாளர் யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. பலரும் பல மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தியாகராஜன் அறிவிக்கப்பட்டார். திடீர்னு அவர் இல்லாம புதுசா ஒருத்தர் வராருன்னு ஒரு சின்ன சோறு வரும்போது தான் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் களத்தில் இறங்குறாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்டு அண்ணாமலை டீமுடைய ஒரு கைங்கரியம் சொல்லுவாங்கள்ல, அதோடைய பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி ஐடி ரைடு. யாருங்க? தியாகராஜனுடைய அவருடைய கன்சர்னில் அவருடைய கம்பெனியில் ரைடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கூட கரூர் திமுக இன்னும் செந்தில் பாலாஜி பக்கம் தான் இருக்கிறது தான் இப்போ இருக்கப்பட்ட தியாகராஜனுக்கு 48% ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக வேட்பாளர் 36%. டிவிகே பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற மதிய அழகனுக்கு செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் அவர் ஓட்டு போட்டீங்க, இப்போ அவர் தான் போயிட்டாரு, இனிமேல் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சார் ஒரு நாளில். அடுத்த நாள் ஷோ பண்ணிட்டார். ஸோ அவருக்கு அவருடைய ஆசையில் மண் விழுந்துச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, ரைட், அவ்வளோதான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் சொல்லியிருந்தீங்க கோவை தெற்கில் எப்படி இருக்குது, களம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கரூர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை அவர் திமுக சார்பில் கோவை தெற்கில் நின்றிருந்தார். ஸோ அந்த சர்வே படி எடுத்து நம்ம சேனல்லே சொல்லியிருந்தீங்க கோவை தெற்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு. இந்த முறை கரூர் தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்த களம் எப்படி இருக்குது சார்? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தொகுதி மாறி இருக்காங்க, இப்போ திமுக சார்பில் இருந்து இவர் போட்டியிடனால இவருக்கு எந்த அளவுக்கு அது வாக்கு வித்தியாசம் பெற்று நல்லா இருக்குமா சார்? எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதான் இப்போ ஆக்சுவலாக இப்போ 2 தொகுதியுமே ஸ்டார் வேல்யூ தொகுதிகளாக மாறி இருக்கு. நான் ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் என்னன்னா, அப்போ ஆளுங்கட்சி அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்படி அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர். செந்தில் பாலாஜியும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். பார்த்தீங்கன்னா அந்த முறை அந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தில் உள்ள எல்லா வேட்பாளர்களுமே கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வேட்பாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. வெற்றியும் பெற்றார்கள் கூட, அதுதான் உண்மை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அரவாக்குறிச்சி எம்எல்ஏவாக இருந்தவர். அங்கே இருந்து 2021 கரூருக்கு மாறினார், கரூர் தொகுதிக்கு மாறினார். அப்போது சிட்டிங் மந்திரியாக இருந்தவர் எம்ஆர் விஜயபாஸ்கர். அவரை எதிர்த்து போட்டியிட்டார் 2021 செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,448 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதில் தோல்வியை தழுவிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் யாருன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் தான். செந்தில் பாலாஜியும் பார்த்தீங்கன்னா தெளிவாக எம்ஆர் விஜயபாஸ்கரை எதிர்த்து தான் நான் இன்னும் போட்டுக்கிட்டு ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உறுதியாக ஒர்க் பண்ணி ஜெயிச்சார். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா திமுக தலைமை செந்தில் பாலாஜியை கோவைக்கு அனுப்பியிருக்கு. காரணம்னா கோவை கொஞ்சம் வீக்காக இருக்குது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலம் அதே மாதிரி கடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கோவையில் 10க்கு 10 அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சு. ஸோ அதனால் இந்த முறை செந்தில் பாலாஜியை கோவை தெற்கில் திமுக களம் காண அவரை சொல்லியிருக்காங்க. அவர் இன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சம்மந்தமாக நம்ம கடந்த வாரம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எடுத்த தமிழ் சர்வேயில் செந்தில் பாலாஜிக்கு தான் சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் ஏற்கனவே இருந்த செந்தில் பாலாஜியோடைய பழைய தொகுதியான கரூர், அவர் ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னுடைய 2 கண்கள், ஒரு கண் கோயம்புத்தூர் தெற்குனா இன்னொரு கண் கரூர்
அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. பல பேட்டிகள்லையும் அவர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, என்னை 30 ஆண்டு காலமாக எனக்கு உறுதுணையாக இருந்த கரூர் மக்களையும், கரூர் தொகுதியையும் நான் வந்து என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் அவர் செந்தில் பாலாஜி அங்க கோயம்புத்தூர் போயிட்டதுனால, கரூர் தொகுதியுடைய வேட்பாளர் யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. பலரும் பல மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, தியாகராஜன் அறிவிக்கப்பட்டார். தியாகராஜன் வந்து செந்தில் பாலாஜியின் நெருங்கிய உறவினர். அவருடன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 ஆண்டு காலமா பயணம் செய்யறாங்க. ஏன்னா, அதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, கரூர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டாருன்னா, அவருடைய தம்பி அசோக் குமார் தான் வந்து வேட்பாளரா நிறுத்தப்பட போறார் அப்படின்னு ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருந்தது. ஆனா, யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, தியாகராஜன் களமிறக்கப்பட்டார். அப்போ ஒரு சின்ன ஒரு 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 சோர்வு வந்தது. கரூர் தொகுதியுடைய திமுகன்னு சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள்ட்ட ஒரு சின்ன சோர்வு வந்தது. என்னடா இது அமைச்சர் அங்க போயிட்டாரு, கோயம்புத்தூர் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சின்ன சோர்வு. தியாகராஜன் வர்றாரு அப்படின்னு. தியாகராஜன் ரொம்ப எல்லாத்துக்கும் பரிச்சயமானவர் தான் கூடன்னு வச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு 30 வருஷம் ஒருத்தரோடய டிராவல் பண்ணிட்டு, திடீர்னு அவர் இல்லாம, புதுசா ஒருத்தர் வராருன்னு ஒரு சின்ன சோர்வு வரும்போது தான் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் களத்தில் இறங்குறார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, அவரும் 30 ஆண்டு காலமா தன்னுடைய சகோதரருக்காக பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணவர். நீங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் அசோக் ஒர்க் பண்ணுவாரு. பட் யாருக்கும் தெரியாது. அவரு ஒரு ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணுவாரு. ஸ்ட்ராட்டஜி பார்ப்பாரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாரி மாநாடுகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எந்த இடங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா, அசோக் இருந்து ஒர்க் பண்ணுவாரு. ஆனா முகத்த காட்ட மாட்டாரு. பெருசா பிரச்சாரம் பண்ணதில்ல. அதெல்லாம் தம்பி அண்ணன் பார்த்துக்குவாரு. தம்பி பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா, நீங்க தியாகராஜன கொண்டாந்த உடனே ஒரு சின்ன சோர்வு வந்தது. உடனேயே அத காம்பன்சேட் பண்ணணும். தொண்டர்களுடைய சோர்வ நம்ம உடனே போக்கணும்னா என்ன அப்படின்ட்டு, அவர் அசோக் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இது திமுகவுக்கு யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பா அண்ணா திமுக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படிதான் பார்க்கணும் நம்ம. என்னன்னா, செந்தில் பாலாஜி போயிட்டாருன்னொன்னே, எதிர்த்து போட்டியிட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒவ்வொரு ஏரியாலும் இப்ப எப்படி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, போன முறையே அவர் இருக்க வரைக்கும் அவருக்கு ஓட்டு போட்டீங்க. இப்ப அவர் தான் கோயம்புத்தூர் போயிட்டாரு. எனக்கு ஓட்டு போடுங்களேன் அப்படின்னு ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ண ஆரம்பிச்சார். பட் ஆனா வெளிய பேசும்போது பார்த்தீங்கன்னா, வேற மாரி பயந்துட்டு ஓடிட்டாருன்னு ஒரு டீமு. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் அசோக் குமார் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜ்ல இறங்கி ஒர்க் பண்றாரு. காலையில தியாகராஜன் 7 மணிக்கு கிளம்புனாருன்னா, அவரோடயே டிராவல் பண்றாரு. 12 மணி வரைக்கும். மீண்டும் 5 மணிக்கு கிளம்பி நைட்டு 10 மணி வரைக்கும் தியாகராஜனுடைய பிரச்சாரங்கள் முழுக்க அசோக் குமார் இருக்காரு. இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு சர்வேலயே நல்லாவே தெரியுது. நல்ல பெரிய பூஸ்டப்பா இருக்கு. திமுக தான் மீண்டும் சாதகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ களத்துல இருக்கிறதுங்கிறது தான் விஷயம். இதுக்கு வந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதே மாரி அண்ணாமலை, முன்னாள் மாநில தலைவர் பாஜக அண்ணாமலை. இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை கிட்டத்தட்ட 10 வருஷமா டிராவல் பண்ணி அவரை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அண்ணாமலையோட ஒரு பெரிய திட்டம். நீங்க இடி வழக்கு, இடி கேஸு, இடி ரெய்டு இதில் பேக்ரவுண்ட்ல இவங்க 2 பேர் பேரையும் தான் பலரும் சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜியை இடி கைது செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு பேட்டியில சொல்லுவார். இடி கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு. வந்துரும், சீக்கிரம் வந்துரும். தமிழ்நாட்டுல 2, 3 வேலை இருக்கு அப்படின்னு செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுதான் வேலை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி தான் கரூர் தான் போட்டியிட போறாருங்கிற மாரி இவங்களா ஏடிஎம்களை நினைச்சுக்கிட்டு, சுயேட்சைகள் போட்டிருந்த ஆபீஸ் எல்லாமே ஒரு ஃபோட்டோ எடுத்து, பட்டிங்கிற ஒரு பெரிய ஒரு இமேஜ ஒரு டேமேஜ் பண்ணி செந்தில் பாலாஜிய ஏதாவது ஒரு வகையில டேமேஜ் பண்ணணும் அவர. அப்படிங்கிறது தான் அதிமுக, பாஜகவுடைய முழு நோக்கம். அதையும் பார்த்தீங்கன்னா, கலெக்டர்ட்ட போயி 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. தொடர்ந்து மக்கள் எல்லாம் அங்க தான் அடைச்சு வைக்க போறாங்க அப்படின்லாம் ஒரு பெரிய ரூமர கிளப்பிட்டு இருந்தது எம்.ஆர். விஜயபாஸ்கர், பாஜக கூட்டணி. பட் அதுக்கான எதுவுமே நடக்கலன்னு வச்சுக்கங்களேன். முழுக்க முழுக்க எல்லாத்து மேலயும் தான் தியாகராஜனும்
அசோக்குமாருடைய முன்னிலையில அவருடைய பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் இதுல எந்த விதத்திலையும் தேர்தல் கமிஷன் கீனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ட் அண்ணாமலை டீமுடைய ஒரு ஒரு கைங்கரியம்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி ஐடி ரைடு யாருன்னா தியாகராஜனுடைய அவருடைய கன்சர்ன்ல அவருடைய கம்பெனியில ரைடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கூட கரூர் திமுக இன்னும் செந்தில் பாலாஜி பக்கம் தான் இருக்கிறது தான் இப்போ எடுக்கப்பட்ட சர்வேயுடைய முடிவுகள் இருக்கு. நீங்க இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்காக பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளராக எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கும்போது கூட நாம் தமிழர் மற்றவங்கெல்லாம் சேர்த்து 75 வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க. இந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் 75, அப்போ பார்த்தீங்கன்னா 84.52% 84.52% வந்து போலிங் இருந்தது 2021 சட்டமன்ற தேர்தலில். அந்த தேர்தலில் தான் செந்தில் பாலாஜி வந்து 12,448 வாக்கள் வித்தியாசத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கரை தோற்கடித்தார். சரி, இந்த முறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட நம்ம சாம்பிள், நீங்கள் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் அப்படின்னு புதிய வாக்காளர்கள் அப்படின்னு எல்லா தரப்புகிட்டையும் நம்ம வந்து சர்வே எடுத்து பார்த்தோம். தியாகராஜன், எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக வேட்பாளர், மதியழகன் டிவிகே, கருப்பையா வந்து நாம் தமிழர், இந்த 4 பேருக்கான போட்டி தான், 4 முனை போட்டி தான். எல்லா இடங்களையும் மாதிரி தான் இங்கே 4 முனை போட்டி தான். பட் இந்த முறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த முறையோட இந்த முறை 2,25,995 மொத்த வாக்காளர்கள். வழக்கம் போல கரூர் தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். ஆண் வாக்காளர்கள் 1,08,232, பெண்கள் 1,21,722. சுமார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 வாக்குகள் வந்து பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கு. இதில் யார் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தியாகராஜனுக்கு 48% ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக வேட்பாளர் 36%. டிவிகே பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற மதியழகனுக்கு 9%, கருப்பையா நாம் தமிழர் அவருக்கு 7% மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது நம்மளுடைய சர்வேல தெரிய வந்திருக்கு. இதில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிவிக்கையும் ரொம்ப இதில் இந்த ஒரு கரூர் சம்பவம், 41 பேர் இறந்த சம்பவம், செப்டம்பர் 27 நடந்த ஒரு சம்பவத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய முழுக்க செந்தில் பாலாஜி அண்ட் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் இதுக்கு காரணங்கிற மாதிரி பெரிய இமேஜை ஏற்படுத்தினாங்க, அவரை டேமேஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மும்முனை தாக்குதல் தான் அங்கே செந்தில் பாலாஜி தரப்பு மீது கரூரை பொறுத்தவரை. நீங்கள் கோயம்புத்தூர்லையும் செந்தில் பாலாஜிக்கு பலமுனை தாக்குதல், அது வேற. நீங்கள் கரூரில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஏற்கனவே அவர் அலிகேட் பண்ணிகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. அண்ணாமலை தரப்பு அவங்க ஒரு மாதிரி டேமேஜ். இப்போ டிவிக்கையும் இந்த முறை சேர்ந்துச்சு, இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற மாதிரி. எப்படியும் ஒரு சூழ்நிலை இருந்து இத்தனையும் காரணம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி போயிட்டாரு. தியாகராஜன் ஒரு புதிய கேண்டிடேட், அவர்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 12% திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கு இந்த சர்வேல. இது எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய டிவிகேக்கு 9% தான் மக்களுடைய ஆதரவே இருக்கு. ஸோ இது இந்த சர்வேல பார்க்கும்போதே டிவிகே முழுக்க ஒரு பொய்யான ஒரு அஜெண்டாவோட பிரச்சாரம் பண்ணுறது மக்கள்கிட்ட எடுபடலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற இந்த சர்வேல இருக்குமா. ஓகே சார். அங்க என்னதான் இஷ்யூ இருந்தாலும், பட் இந்த முறையும் தியாகராஜன் அவர்கள் திமுகவுக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா விஜயபாஸ்கர் நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை இதுல தலையிட்டு ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
இல்ல அதுதான் அவரை அலிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதி கரூர் தொகுதி தான். 79 பேர் போடுறாங்க. கடந்த முறை 75 பேர் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த முறை 79 பேர் போட்டியிடுறாங்க. கரூர் சட்டமன்ற தொகுதியில. பட் ஆனால் கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. அதான் சொன்னேனே, வருமான வரித்துறை சோதனையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க திமுக பணம் கொடுக்குதுன்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. இந்த பட்டிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது காரணம் சொல்லி தேர்தலை நிறுத்தணும். திமுகவை டேமேஜ் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அதையும் மீறி மக்கள் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. செந்தில் பாலாஜியை ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் ஃபீல்ட்ல இருக்காரு. கொரோனா காலத்திலேருந்து அவர் உதவி பண்ணாரு. கொரோனா காலத்துல கிட்டத்தட்ட 1 1/2 2 வருஷத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, மளிகை ஜாமான்லேருந்து ஆரம்பிச்சு அப்பையிலேருந்து எல்லா காலகட்டத்திலயும் செந்தில் பாலாஜி மக்களோட இருந்திருக்கிறார். இப்ப இன்னும் சொல்லப்போனா அந்த கரூர் சம்பவத்திலே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சம்பவம் நடந்தது. அன்னைக்கு நைட்லேருந்து அவர் கூட தான் இருந்தார். என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, எவ்வளவோ விமர்சனம் பண்ணாங்க. ஆனாலும் பார்த்தா, அவர் வந்து மக்களோட தான் இருந்தார். இதெல்லாமே ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. நீங்க வந்து திமுக வந்து மக்களோட தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா காரணம்னா, எல்லாம் பார்த்தீங்கன்னா 48% ஒரு பெரிய ப்ளஸ். அந்த செந்தில் பாலாஜி அவங்க அங்கிட்டு போயிட்டாரு. பட் அதுக்கு காம்பன்சேட்டிங் தான் அசோக் வந்துட்டாரு. ஒர்க் பண்றாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அமைச்சர் இல்ல, அவங்க பிரதர் நம்மள்ட்ட இருக்காரு. எதா இருந்தாலும் அவர்ட்ட கேட்டுக்கலாம். அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள்ட்ட இருக்கு. நீங்க ஒருவேளை அசோக் ஃபீல்டுக்கு வராம, அவரும் பேக்ரவுண்ட்ல இருந்து தியாகராஜனுக்கு பண்ணி இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெக் அண்ட் நெக் டைட்டா இருக்கும். நீங்க அவர் ஓப்பனா வந்தது மக்கள் திமுகட்ட ஒரு பெரிய எழுச்சி. நிர்வாகிகள் எல்லாமே இப்ப டேரிங்கா பேச முடியுது. அவர பார்த்து கேட்கலாம். உதவி எதுனாலும் கேட்டுக்கலாம். ஏன்னா, அவரு பிரதர் கோயம்புத்தூர் போயிட்டாரு. அவரு வராரு. இடையில வர்றாரு, பிரச்சாரம் பார்த்துக்கிறாரு. ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறது அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட அவருக்கு அந்த தொகுதி இருக்கு. அங்க அவருக்கு 10 தொகுதி இருக்கு கோயம்புத்தூர்ல. அது இல்லாம அவர் மேற்கு மண்டல பொறுப்பாளர். அதுக்கு ஒரு 41 தொகுதி அவருக்கு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு இருக்கிறதுனால, அது சரியான நேரத்துல அசோக்கை ஃபீல்டுல கொண்டாந்தா தான் இன்னைக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா திமுகவுக்கு போயிருக்கு. அது ஒரு பெரிய பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஆனாலும் நீங்க சொன்ன மாரி பாஜக, அதிமுக கூட்டணி எது வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. பயங்கரமா அலிகேட் பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்ல டோக்கன் குடுத்துட்டாங்கம்பாங்க. இவங்களா ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. டோக்கன் குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை அதிமுக எதிர்பார்க்காததுக்கு அளவு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பு ஒரு பெரிய லெவல்ல இந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்க போகிறார்கள்னு ஒரு பெரிய புரளி போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல கொடுக்க போறாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் கொடுக்க போறாங்க. காரணம் என்னன்னா, எம்.ஆர். விஜயபாஸ்கர் இது வாழ்வா சாவாங்கிற ஒரு கட்டாயத்துல அவர் இருக்காரு. இந்த தேர்தல் அவரு முடிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான். அவர் அரசியல் முடிஞ்சிடும். ஏற்கனவே அண்ணாமலை கிட்டத்தட்ட 2 தோல்வி அவருக்கு. அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு கோபத்திலே இருக்கார். யாரு? அண்ணாமலை. அரவாக்குறிச்சி 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்வி. அடுத்தது 24ல கோவை பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கும் செந்தில் பாலாஜி தான் காரணம்ங்கிற ஒரு வருத்தம், கோபம், ஆத்திரம் அதுல இருக்கார். எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அதே மாதிரி தான். சரி, இந்த தோல்வின்னா அவர் முடிஞ்சிருச்சு. அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிருச்சு. எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சிடும். ஸோ அதனால அவங்க அதாவது எந்த தொகை எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, இந்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சிடணுங்கிறதுல அண்ணாமலை, எம்.ஆர். விஜயபாஸ்கர் டீம் பெரிய தொகையோட களத்தில் இறங்கி இருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. பட் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, 21. அதனால என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். பட் நம்ம இந்த சர்வேல 12% அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கூடுதலாக வந்து தியாகராஜன் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதா இன்னைக்கு. ஓகே சார். என்னதான் அதிக தொகை கொடுத்தாலும் அங்க இருக்கிற கரூர் மக்கள் வந்து அதிமுகவுக்கு சாய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் சொல்றேன். சரி, அது எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய ஒரு மனநிலை அப்படி இருக்கு. எப்படியாவது நம்ம வந்து இன்னைக்கு இந்த தேர்தலில் ஜெயிச்சாதான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சின்ன ஆசை. ஒரு 2 நாள்ல ஒரு ஆசை இருந்தது.
சரி செந்தில் பாலாஜி போயிட்டாரு. இப்போ இனிமேல் நம்ம கம்ஃபர்ட்டாக வந்துக்கலாம். தியாகராஜன் தானே போட்டிருக்காங்க. அப்படிதான் நான் சொன்னேனே. போய் எல்லாத்துட்டையும் போய் செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஓட்டு போட்டீங்க. இப்போ அவர் தான் போயிட்டாரு. இனிமே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சார் ஒரு நாள்ல. அடுத்த நாள் அசோக் வந்துட்டார். ஸோ அவருக்கு அவருடைய இதில் வந்து ஆசையில் மண் விழுந்துருச்சு. முடிஞ்சு போச்சு. சரி ரைட் அவ்வளோதான். இனிமே அரசியல். ஸோ இதனால பணத்தை நம்பி அதிமுக இறங்கி இருக்கிறது கரூரில். இது எந்த அளவுக்கு செய்ய போகிறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அதை வந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்க, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் 36% தான் எம்ஆர் விஜயபாஸ்கர், 48% திமுக வேட்பாளர் தியாகராஜன், 12% சாதாரண விஷயம் இல்லை. புரியுதுங்களா? சாதாரண விஷயம் இல்லை. 12% தாராளமாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஜெயிக்க போகிறாரு தியாகராஜன். அதுதான் இப்போதைய நிலைமையாக இருக்கு. ஓகே சார். நம்ம ஆல்ரெடி தமிழ் நியூஸ் வாயிலாக சர்வே எடுத்திருந்தோம். கோவை தெற்கு யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம, என்னதான் கரூர் தொகுதியில செந்தில் பாலாஜி வென்றிருந்தாலும், இப்போ அவர் சார்பாக தியாகராஜன் அவர்கள் போட்டியிடுறாங்க திமுக சார்பில. இது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்களா? செந்தில் பாலாஜி இல்லாம வேற ஒரு நபர நிக்க வச்சிருக்காங்க. எப்படி ஏத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்திருந்தீங்க. ஸோ அந்த சர்வே படியும் திமுக தான் இந்த முறையும் வெல்லும். அதுவும் முன்னாடிய விட அதிகமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பா வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. காரணம் செந்தில் பாலாஜி என்னதான் கோவை தெற்குல போனாலும் அவரோட இன்னொரு கண்ணான கரூர் தொகுதி மேல அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம யாரும் எதிர்பாரா விதமாக அவருடைய சகோதரான அசோக்குமார் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு களத்துல இறங்கி தியாகராஜன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையா அவர் கூட பிரச்சாரத்துல மேற்கொண்டுட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னதான் அண்ணாமலையும் சரி, எம்ஆர் விஜயபாஸ்கரும் சரி, என்னதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தியாகராஜன் அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாலும் திமுக தான் தியாகராஜன் அவர்கள் தான் கரூர் தொகுதியில வென்று காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமா நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்மா. நன்றி.